Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சமான மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். மீன் குழம்பு நம்ம எப்பவும் செய்யற மாதிரி இல்லாம நல்ல வறுத்தரைச்சு சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேனை நல்லா சூடு பண்ணிட்டு கரெக்ட்டா 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 10 பூண்டு அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 வரமிளகாய் இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி ஒன்று அதையும் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும், எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். லைட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். மத்தி மீன் 3/4 கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு செய்யும் போது மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகை போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக 10 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி பழத்தை ஒன்று கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் நெல்லை ஸ்பெஷல் மீன் குழம்பு போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. எப்பவும் நம்ம செய்கிற மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். மசாலா ஓரளவு நல்லா வெந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா கரைச்சி நம்ம எடுத்து ஊற்றிடணும். புளி ஊற்றுனதுக்கப்புறம் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து நம்ம ஊற்றிக்கணும். உங்ககிட்ட மாங்காய் இருந்தால் மாங்காவும் போட்டுக்கலாம். குழம்பு ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எப்போவுமே மீன் குழம்புக்கு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனெல்லாம் நம்ம போடணும். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா மீனெல்லாம் அப்படியே துண்டு துண்டாக பிஞ்சு வந்துடும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சு மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். என்ன தான் மீன் அளவுக்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த மத்தி மீனோட டேஸ்ட்டே வராதுங்க. மீனெல்லாம் போட்டாச்சு, எல்லாத்தையும் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு சூப்பராக வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப போட்டு நம்ம கிண்டக்கூடாதுங்க, மீனெல்லாம் உடஞ்சிரும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.